ஹீரோவால ரொம்ப பாஸ்ட்டுக்கு டைம் டிராவல் பண்ண முடியல. அதனாலே அவர் செஞ்ச கொலையில இருந்து அவரால் தப்பிக்க முடியல. ஜெனக்ஸ் மாத்திரை கொடுத்த டாக்டர் கிட்ட பேசினா ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் போய் பாக்குறாரு. டாக்டர் இதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல ஜெனக்ஸ் மாத்திரை யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி கேக்குறேன். அவர் ஆமான்னு சொல்றாரு. இந்த மூலிகை சரகம் மட்டும் ஒரே தடவை எனக்கு குடிங்க, நீங்க பாஸ்ட்டுக்கு டைம் டிராவல் பண்றீங்க, அதனால நான் செஞ்ச கொலையில இருந்து என்னால தப்பிக்க முடியும் டாக்டர் சொல்லிட்டு அவர்கிட்ட கெஞ்சி கேக்குறான். தம்பி நீ யாருனே தெரியப்பா, நீ குடுக்குற சரக்கு நான் குடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் முடியாதுன்றாரு. இந்த பையன் பாத்தீங்கன்னா உடனே கத்தி எடுத்து மட்டு டாக்டரோட வாயில வல்கட்டாயமா அந்த சரக்கையும் ஊத்தி விட்டுறான். அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வெளியே ஓடி போறான். போலீஸ் கிட்டே மாட்டிக்கிறான். டாக்டர் பாத்தீங்கன்னா டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கும் போயிடுறாரு. அந்த தாத்தாவை மீட் பண்ணி அந்த சரக்கையும் வாங்கிடுறாரு. டாக்டர் பாத்தீங்கன்னா பணக்காரனாவணும்னு சொல்லி பிளான் போட்டு கேம்லிங் மாதிரி ஒரு கேம் இருக்கு, அது ஆயிரத்துக்கு முன்னாடி மாத்திரையை போட்டுக்கிறாரு. அந்த கேமோட வின்னிங் நம்பர் எல்லாமே பார்த்து வச்சுட்டு மூலிகை சரக்கு வச்சு அதே இடத்துக்கு மறுபடியும் வந்துடுறாரு. அந்த கேமோட கரெக்டான வின்னிங் நம்பர் எழுதி இவரும் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா ஹீரோ மீட் பண்றாரு. நான் ஒரு ஏலியன், நான் சொல்ற விஷயத்தை மட்டும் நல்லா கவனமா கேளுன்னு சொல்லிட்டு, நீ ஜான்கான ஒரு பொண்ணை லவ் பண்றல, நீ மனசுக்குள்ளே வச்சிருந்தா வேலைக்கு ஆகுது, அந்த பொண்ணு கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணு, அவ கூப்பிடுற பார்ட்டிக்கு நீ போ, எல்லாமே சரியாயிடும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவும் பாத்தீங்கன்னா லவர் கூட ஜாலியா பார்ட்டில இருக்கிறான். அந்த சைக்கோ பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கு வந்து ஒரு பொண்ணை கொல்றதுக்காக ட்ரை பண்றான். அந்த நேரம் பார்த்து போலீஸ் அந்த சைக்கோ அரெஸ்ட் பண்றாங்க. அந்த போலீஸ் அனுப்பி வச்சதே அந்த டாக்டர் தான். ஹீரோவும் பாத்தீங்கன்னா கொலையும் பண்ண மாட்டாரு, லைஃப் அவர் லவர் கூட ஜாலியா வாழ ஆரம்பிச்சாரு. இந்த டாக்டரும் பாத்தீங்கன்னா டைம் டிராவல் பண்ணி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சு ரொம்ப சந்தோஷமா அவரும் வாழ்றாரு. அப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க.